அனைவருக்கும் இனிய வணக்கம். இந்த வீடு கோயமுத்தூர் சவரவன்பட்டி கோவில் பாளையத்துக்கு பக்கத்தில் தாங்க இருக்குது. இந்த புத்தம்புது வீடு 4 சென்ட்டுக்கு கொஞ்சம் கம்மிங்க. அதாவது மனையின் அளவு வந்து 33க்கு 50 என்ற சைஸில் இருக்குங்க. 1680 ஸ்கொயர் ஃபீட்டுங்க. பில்டிங் பில்டப் ஏரியா வந்து 1500 ஸ்கொயர் ஃபீட்டுங்க. 4 சென்ட்டுக்கு கொஞ்சம் கம்மிங்க. பாருங்கள், நம்ம எம்எம் ரியல்டர்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உள்ள அனைத்து நல் இதயங்களுக்கும் என் இதயபூர்வமான நன்றியும் நன்றி கலந்த வணக்கமும். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த புத்தமுது வீடு 3 பெட்ரூம் வச்சு கட்டியிருக்காங்க. அதாவது பாருங்கள், நம்ம போர்ட்டிக்கோலேருந்து போர்ட்டிக்கோ 12க்கு 16 என்ற சைஸ்லேயும், அந்த அக்சஸ் 32க்கு 8 என்ற சைஸில் லாங் சைஸ்லேயும், ஹால் வந்து 16க்கு 16, கிச்சன் வித் டைனிங் வந்து 16க்கு 8, பெட்ரூம் 10க்கு 16 வித் அட்டாச்சு, 2 பெட்ரூமு, ஒரு பெட்ரூம் வந்து 10க்கு 10, அவுட்ரு பாத்ரூமு 6க்கு 4, தண்ணீர் தொட்டி தண்ணீர் தொட்டி 10,000 லிட்டர் கெப்பாசிட்டி இருக்குங்க. மேலே 2 தொட்டி வச்சுருவாங்க. இந்த மாதிரி இந்த வீட்டை தாங்க நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடு பாருங்கள், வீட்டு மனைகள்லாம் நிறையா இருக்குது. அதாவது இந்த வீடு இருக்கிற இடத்துல வீடு இருக்குமோ இல்லையோ அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். பார்த்தீங்கள, வீடு நிறையா இருக்குங்க. இந்த இடத்துல நிறையா வீடு நான் வாங்கி கொடுத்துருக்கேன். நீங்களும் இது வேணும்னாலும் கூப்பிடுங்க. இந்த நம்பரில் ஸ்க்ரீனில் வர நம்பருக்கு கூப்பிடுங்க. பாருங்கள், இந்த வீடு தாங்க இப்போ விலைக்கு வந்திருக்கு. இந்த வீடத்தையே நம்ம பார்க்க போகிறோங்க. அருமையான வீடு, சூப்பரான வீடு. கிழக்கு பார்த்து கட்டியிருக்காங்க. பாருங்கள், கேட்டு அருமையாக வச்சு கட்டியிருக்காங்க. பாருங்கள், டபுள் கேட் வச்சு சூப்பராக இது பண்ணியிருக்காங்க. மெட்டல் கேட் அருமையாக நம்ம நடந்து வர்றதுக்கு வழுக்காமல் ஸ்டெப்ஸும், கார் போகிறதுக்கு நல்லா ரேமும் வச்சுருக்காங்க. பாருங்கள், இப்போ போர்ட்டிக்கோ வந்துட்டோம். போர்ட்டிக்கோ பாருங்கள் எவ்வளோ லாங் சைஸாக இருக்குது பாருங்கள். இங்கேருந்து அங்கே வரையும் பயங்கரமான சைஸுங்க. ஃபுல்லாக போர்ட்டிக்கோ, அந்த நம்ம வீட்டுக்கு போகிறதுக்கு பாதை எல்லாமே இதாக இருக்குங்க. இந்த போர்ட்டிக்கோட அளவு 12x16ங்க. அப்புறம் மீதம் அந்த தெரியுது பார்த்தீங்களா, உள்ளே போகிறதுக்குள்ள பாதை வந்து 32x8ங்கிற லாங் சைஸாக இருக்குங்க. சூப்பராக இருக்குது அங்கே வரையும், நம்ம வீடு போகிற வரையும். அப்புறம் பாருங்கள், இந்த போர்ட்டிக்கோ இந்த ஏரியா எல்லாமே வால் டைல்ஸ் வந்து சூப்பராக கொடுத்து ஃபுல்லாகவே 11 அடிக்குமே வச்சுருக்காங்க. வால் டைல்ஸ் இது பண்ணியிருக்காங்க. நம்மளுக்கு தரையிலையும் டைல்ஸ் கிரீப்பாக இருக்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க. பாருங்கள், இங்கே தண்ணி தொட்டி இருக்குங்க. 10,000 லிட்டர் கெப்பாசிட்டி உள்ளது. போர் இருக்குங்க. போர் சூப்பர் வாட்ரு, அப்படியே மினரல் வாட்ரு மாதிரியாக இருக்கும். ஸ்வீட்டாக இருக்குங்க. வெளியில் ஒரு லெட்டின் பாத்ரூம் இருக்குது. பாருங்கள், நம்ம வீட்டுக்கு மெயின் டோர் வந்துட்டால், மெயின் டோர் அருமையான டோராக வச்சுருக்காங்க. பக்கத்திலே அப்படியே சும்மா பூ போட்டு கிளாஸ், கண்ணாடி கிளாஸு. இப்போ ஹாலுக்குள்ளே போகிறோம். பாருங்கள், லிவிங் ஹால் அவ்வளோ அருமையானதில், அதாவது 16க்கு 16ங்கிற சைஸில் மாசாக பண்ணியிருக்காங்க. அங்கேயே உங்களுக்கு எல்லா வசதியோடையும் இருக்குங்க. டிவி கேபினெட் பாருங்களேன், எவ்வளோ பெரிய டிவி கேபினெட். அதுக்கு கீழே பாருங்கள் ட்ராவ், உங்களுக்கு வேண்டிய பொருள்கள்லாம் இங்கே வச்சு எடுத்துக்கலாமுங்க. அதே மாதிரி பிள்ளைய படிக்கிறதுக்கு வைக்கிறது, கம்ப்யூட்டர் படிக்கிறதுக்கெல்லாம் பக்கத்துலேயே ஒரு இது இருக்குது பாருங்கள். டேபிள் போட்டு அதுக்கு விண்டோ சன்னலுக்கு பக்கத்துலேயே பாருங்கள் இருக்குது. நல்லா இருக்குங்க, சூப்பரானது. மேலே பாருங்கள், பால் சீலிங் 4 பேன் போட்டு அப்படி பிரமாதமாக இருக்குது. ஜில்லுன்னு இந்த வீட்டை அப்படியே தாஜ்மஹால் மாதிரி பண்ணியிருக்காங்க. அவ்வளோ சூப்பராக இருக்குது. நீங்களும் வீடியோவை நல்லா பாருங்கள். நானும் என்னால் முடிஞ்ச அளவு சொல்கிறத அந்த விவரங்களை சொல்லிக்கிட்டு வரேன். பார்த்தீங்களா, டிவி கேபினெட் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது. பூசா ரூமும் அதிலே இருக்குங்க. அருமையாக இது பண்ணியிருக்காங்க. அப்படியே கிச்சனை பாருங்கள். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அம்மாக்கள் சமையல் அறைக்கு அவங்களுக்காக அவ்வளோ பிரமாதமாக கிச்சன் வித் டைனிங் கட்டியிருக்காங்க. பாருங்கள், கிச்சனை பாருங்களேன், அப்படியே ஜம்முன்னு இருக்குது. கிச்சனுக்குள்ளே போனாலே சமைக்கிறதுக்கு இன்னொரு 2 ஐட்டம் பண்ணணும்னு ஆசை வருங்க. அவ்வளவுதான் காற்றோட்டமான கிச்சன். பாருங்கள், கிச்சனுக்கு எப்படி அழகாக கிரேனைட் போட்டு 2 அடிக்கு டைப்பில் வச்சுருக்காங்க. சிங்கெல்லாம் சூப்பராக இது பண்ணியிருக்காப்புல. கிச்சனில் வெண்டிலேஷனுக்கு ஒன்றும் குறைவே இல்லைங்க. காற்றோட்டமான இடம் பாருங்களேன். எல்லா பக்கத்துலையும் நல்லா சன்னல் அது இதெல்லாம் இருக்குது. பார்த்துங்க, இதிலே நம்மளுக்கு பாருங்கள் எத்தனை சன்னல் இருக்குது பாருங்கள். அப்போ எவ்வளவு காற்றோட்டமாக இருக்கும் பார்த்தீங்களா. அப்புறம் கிச்சன்லேயே மேலே பொருள்கள்லாம் வச்சு எடுக்கிறதுக்கு பார்த்தீங்களா
இருக்குது. அப்புறம் லாஃப்ட்டில் சூப்பரான லாஃப்ட்டு 2 அடி அகலத்துக்கு லாஃப்ட்டில் இது பண்ணியிருக்காங்க, கபோர்டு வச்சுருக்காங்க. இப்போ நம்ம இப்படியே வாரோம், பார்த்துக்குங்க, இதை நல்லா பாருங்கள். இப்போ நம்ம ஒரு பெட்ரூமுக்குள்ளே போகிறதுக்காக வாரோம். ஹாலுக்கு வந்து பாருங்கோ, பெட்ரூம் வந்துட்டோம். பெட்ரூம் வந்துட்டோமா. இதனுடைய சைஸு 16க்கு 16 ஹாலு, 16க்கு 10ங்க. இந்த பெட்ரூம் வந்து 16க்கு 10 வித் அட்டாச்சாக இருக்குது. பெட்ரூம்லேயும் பாருங்களேன் எவ்வளோ அருமையாக பண்ணியிருக்காங்க. சன்னெல்லாம் பெரிய பெரிய சன்னல், காற்றோட்டமாக இருக்கும், வெளிச்சத்துக்கு பஞ்சமே இருக்காதுங்க. அந்த மாதிரி பாருங்கள். பெட்ரூமில் சூப்பராக பொருள்களாக வைக்கிறதுக்கு பீரோல் எல்லாமே அதில் வச்சுக்கலாம். மேலே லாஃப்ட்டு, கபோர்டு. பாருங்கள், அந்த ரெஸ்ட் ரூம் நம்ம பார்க்க போகிறோம். அட்டாச்சு பாத்ரூமுங்க. அது வந்து 5க்கு 8ங்கிற சைஸில் இருக்குது. வால் ஃபுல்லாக டைல்ஸ்லாம் அப்படியே சும்மா கலர் அப்படியே ஜலுன்னு இருக்குங்க. அவ்வளோ பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. அப்படி சூப்பராக அந்த அட்டாச்சு பாத்ரூமே அவ்வளோ அருமையாக பண்ணியிருக்காங்க. பாருங்கள், நீ அடுத்து இந்த சைடு பாருங்கள், 2 பெட்ரூம் இருக்குது. இதுலேயும் ஒரு மாஸ்டர் பெட்ரூமை பார்க்க போகிறோம். அது பெரிய, இப்போ பார்க்க போகிறது மாஸ்டர் பெட்ரூமுங்க, பெரிய பெட்ரூமு. அந்த பெட்ரூமை விட பெருசுங்க. இது வந்து 16க்கு 11 என்ற சைஸில் இருக்குது. அட்டாச்சு பாத்ரூம் போது அதே மாதிரி 5க்கு 8 தாங்க. பாருங்கள், இந்த பெட்ரூம் வந்து எவ்வளோ பெரிய பெட்ரூம் பாருங்கள். இதுலேயுமே வாட்ரோப், அதாவது பீரோல் மாதிரியே நீங்கள் பொருள்கள்லாம் பிள்ளைகளுக்கு சட்டதுகள்லாம் வச்சுருக்கலாம், மடித்து வைக்கலாம், தொங்க போடலாம் ஆங்கரில், அந்த மாதிரி வச்சுருக்காங்க. மேலேயும் கபோர்டில் எவ்வளவு பொருள் இருந்தாலும் ஸ்டோரேஜ் வச்சுக்கலாம், வெளியிலேயே தெரியாதுங்க. அந்த மாதிரி இந்த வீட்டை நல்லா பார்த்து கட்டியிருக்காங்க. இந்த மாதிரி வீடுகள்லாம் வாங்குறதுக்கு யூடியூப் சேனலை பார்த்த உடனேயே நீங்கள் ஃபோன் பண்ணிவிட்டு இந்த நம்பரில் ஸ்க்ரீனில் வர நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள். உடனே வந்து புக் பண்ணிடுங்க. ஏன்னா 1 நாள் 2 நாள் இதெல்லாம் விற்று போகுது. அதனால் வேகமாக 6 பார்த்தாலும் வீடு பிடிக்குங்க. இந்த வீடு வந்து பார்த்த உடனே பிடிக்கும். தனு சார் தான் சொல்லுவார், பார்க்க பிடிக்கும்னு. அது அப்படி இல்லை, பார்த்த உடனே பிடிக்கக்கூடிய வீடு இந்த வீடு. பாருங்கள், ஜெகஜன்னு இருக்கு. ஆமாம், தனு சார் தான் சொல்லுவார் ஒரு படத்தில், பார்த்தா பிடிக்காது, பார்க்கத்தையும் பிடிக்கும்னு. ஆனால் இந்த வீட்டை பார்த்த உடனே உங்களுக்கு பிடிச்சி போகுங்க. பாருங்கள், இது வந்து 10க்கு 10ங்கிற சைஸில் வித் அட்டாச்சோடே இருக்குது. சூப்பர் பெட்ரூமுங்க. இதுலேயும் எல்லாமே இருக்குது. பாருங்களேன், உங்களுக்கு வைக்கக்கூடிய பொருள்கள் எல்லாமே வச்சுக்கிடலாம். இதுலேயும் அந்த வாட்ரோப் ஒன்று பண்ணியிருக்காங்க. ஸ்டோரேஜ்க்கு கீழே கபோர்ட் இருக்குது. சன்னல் வெண்டிலேஷனுக்கு எந்த குறைச்சலுமே இல்லை. பார்த்தீங்களா, அதுலேயே பீரோல் நீங்கள் பீரோல் எதுவுமே வாங்க தேவையில்லைங்க. அவ்வளோ பிரமாதமாக அந்த வீட்டை கட்டியிருக்காங்க. அருமையான இடத்துல இருக்குங்க. அதனால் அந்த வீட்டை கட்டாயம், வீடு கோயம்புத்தூரில் கோவில்பாளையத்தில் வாங்க நினைக்கிறவங்க உடனே வாங்குங்க. பாருங்கள், எப்படி ரெஸ்ட் ரூமுக்குள்ள கதவு அப்படியே பூ போட்டு சூப்பராக, எல்லா டோருமே சூப்பரான டோர் தாங்க. இதனுடைய சைஸ் வந்து 6க்கு 4ங்க. இந்த பாத்ரூமுடைய சைஸ் 6க்கு 4. அவுட்டர்லேயும் ஒரு பாத்ரூம் இருக்குது 6க்கு 4. அதை இப்போ பார்ப்போம் வாங்க. இப்போ நம்ம வெளியில் வந்து படியில் போய் அப்படியே மேலே போய் பார்க்க போகிறோம். பாருங்கள், படி அந்த இடத்துல தனி தொட்டி இருக்குது, போர் இருக்குங்க. 10,000 லிட்டர் கெப்பாசிட்டி உள்ள அண்டர் கிரவுண்டு தனி தொட்டி, சூப்பர் தொட்டி. பாருங்கள், படியெல்லாம் சூப்பராக கட்டியிருக்காங்க. அவ்வளோ அருமையாக கட்டி தோன்றாங்க. மேலே போகிறோம். அந்த படிக்கு பக்கத்தில் தான் பாத்ரூம் ஒன்று இருக்குங்க. அது வந்து இந்தியன் டைப்பில். ஓகே, மேலே பாருங்கள், வந்துட்டோம். மேலே பாருங்கள், இந்த வீடுகள்லாம் எவ்வளோ வீடுகளை குடியிருக்காங்க பாருங்கள். அவ்வளோ வீடுமே குடியிருக்காங்க. ஆமாம், சூப்பராக இருக்குது பாருங்கள். அப்புறம் இந்த வீட்டை வந்து 95 லட்சம், அதாவது இந்த வீட்டை வந்து 95 lakhs சொல்கிறாங்க. சிறிதளவு விலை குறைய வாய்ப்பு இருக்குது. வீடு பிடிச்சிருக்கவங்க உடனே இந்த ஸ்க்ரீனில் வர நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள். நல்லா பாருங்கள் இந்த வீடாக. நன்றி கலந்த வணக்கம். தேங்க்யூ.